ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அரௌண்ட் 25,500 அந்த ரேஞ்சில் வந்து என்ன செஞ்சிருக்காங்க மார்க்கெட் அப்படின்றது வந்து ஓப்பன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம எப்போ என்ன பார்ப்போம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஓப்பன் பிலோ இருக்கிறாங்களா, ஓப்பன் அபோவ் இருக்கிறாங்களா அப்படின்றத பார்ப்போம். நேத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓப்பன் ஆகி ஓப்பன் பிலோ தான் வந்து என்ன செஞ்சிருந்தாங்க மார்க்கெட் அப்படின்றது வந்து இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு ஓப்பன் அபோவ் வந்து என்ன செஞ்சிருக்காங்க மார்க்கெட் அப்படின்றது வந்து இருந்திருக்காங்க. ஓப்பன் பிலோ வந்து என்ன செய்யலைங்க, வரல. சரியா? ஸோ ஓப்பன் அபோவ் இருந்தவங்க நம்மளுக்கு எங்க வரைக்கும் போயிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது 25,650 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்கிறாங்க. R1 வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, நம்மளுக்கு வந்து போயிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம். இது எல்லாமே வந்து நம்மளுக்கு எதை பேஸ் பண்ணி இந்த லைன்ஸ் எல்லாமே எடுக்கிறோம் அப்படின்னா, ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கிளை பேஸ் பண்ணி தானே செய்யறோம். இந்த லைன்ஸ் எல்லாமே வந்து நம்ம எடுக்கிறோம். ஓகே, ஸோ அதனால நம்மளுக்கு மார்க்கெட் அங்கிருந்து R1 போயிருக்காங்க. R1ல இருந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ரிவர்சல் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. சரி, அதான் நம்மளுக்கு இதுக்கு மேல வந்து போக விடல. யார் அப்படின்னா, கால் செல்லர்ஸ் வந்து என்ன செய்யலைங்க, நம்மளுக்கு இதுக்கு மேல போக விடல. அங்க இருந்து என்ன பண்ணிட்டாங்க, நம்மளுக்கு ரிவர்சல் வந்து கொடுத்து டேரக்டா எங்க வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டே க்ளோஸ் அந்த ரேஞ்ச் வரைக்கும் என்ன செஞ்சுட்டாங்க, நம்மளுக்கு கொண்டு வந்துட்டாங்க. சிந்தடிக் ஃபியூச்சர் இருக்கு. ஸோ அந்த சிந்தடிக் ஃபியூச்சர் லெவலில் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, மார்க்கெட் வந்து க்ளோசிங் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நம்மளுக்கு அந்த சிந்தடிக் ஃபியூச்சர் ரீச் ஆனதுக்கு அப்புறமே நம்மளுக்கு என்ன ஆயிருக்காங்க, நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சைடு பேஸ் மூவ்மெண்டம் வந்து போக ஆரம்பிச்சு அங்கேயே வந்து என்ன செஞ்சுட்டாங்க, க்ளோசிங்கும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது நம்மளுக்கு 25,520 அந்த ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகி அங்கேருந்து நம்மளுக்கு எங்க வரைக்கும் போயிருக்காங்க, R1 வரைக்கும் போயிருக்காங்க. R1க்கு மேலே வந்து நிலை பெறல. R1 ஒன்ஸ் நம்மளுக்கு ரீச் ஆனதுமே மார்க்கெட் வந்து ஸ்லோ ஆயிட்டாங்க. சரியா? மார்க்கெட் வந்து என்ன செஞ்சிட்டாங்க, நம்மளுக்கு ஸ்லோ ஆயிட்டாங்க. ஸ்லோ ஆகி நம்மளுக்கு அங்கே ஃபைட்டிங் தான் நடந்திருக்கும். ஸோ அங்கே வந்து என்ன செஞ்சிருக்காங்க, நம்மளுக்கு டாமினேட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவர்சல் கொடுத்துட்டாங்க. யாரு, கால் செல்லர்ஸ் வந்து ரிவர்சல் கொடுத்து நம்மளுக்கு எங்க வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிந்தடிக் ஃபியூச்சர் லெவல் வரைக்கும் என்ன செஞ்சிட்டாங்க, கொண்டு வந்து க்ளோசிங் அப்படின்றது கொடுத்தாங்க. அதான் நேற்று நம்மளுக்கு எங்க க்ளோசிங் அப்படின்றது இருந்ததோ, ஸோ நேர் பை இன்னைக்கும் அதே இடத்துல வந்து என்ன செஞ்சிருக்காங்க, க்ளோசிங் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பிரீமியத்தில் என்ன பார்த்தோம், என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா, 25,600 அப்படின்ற ஸ்ட்ரைக் தான் வந்து என்ன செஞ்சிருந்தோம், நம்ம வந்து எடுத்திருந்தோம். கால் அண்ட் புட் வந்து எடுத்திருந்தோம். ஸோ இதுல மிட் லெவலா என்ன இருந்தது அப்படின்னா, 180 அப்படின்ற லெவல் வந்து என்ன செஞ்சது, மிட் லெவலா வந்து நம்மளுக்கு இருந்தது. அதே மாதிரி R1 வந்து பார்த்தோம் அப்படின்னா, R1 வந்து பார்த்தோம் அப்படின்னா 234 அப்படின்ற லெவலும், R2 293 அப்படின்ற லெவலும், R3 351 அப்படின்ற லெவலும் இருந்தது. S1 வந்து பார்த்தோம் அப்படின்னா 135, S2 101, S3 67 அப்படின்ற லெவல் வந்து இருந்தது. சரியா? ஸோ இதுல நம்ம காலையில மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்ன அப்படின்னா 206, 156 அப்படின்ற ரெண்டு லெவல் வந்து செஞ்சிருந்தோம். காலையில மார்க்கெட் ஓபன் ஆனதுக்கு அப்புறமா மார்க் பண்ணி கொடுத்த லெவல்ஸ். ஓகே, ஸோ இதுல நம்மளுக்கு மார்க்கெட் என்ன ஆயிருக்கிறாங்க அப்படின்றத தெளிவா பார்க்கலாம். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் வந்து என்ன செஞ்சாங்க, ஒரு மூமெண்டம் வந்து கொடுத்துருந்தாங்க. சரியா? ஸோ இதுல நம்ம பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாங்க, ரெண்டு பேருமே மீட் பண்றாங்க. ஓகே, ரெண்டு பேருமே என்ன செய்யறாங்க, மீட் பண்றாங்க. மீட் பண்ணிட்டு அகைன் வந்து நம்மளுக்கு மீட் பண்றாங்க. ஓகேவா? நம்மளுக்கு இதுக்கு மேல போனாங்க. எதுக்கு மேல போனாங்க, 156க்கு மேல வந்து யார் போயிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க வந்து போயிருக்கிறாங்க. கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க நம்மளுக்கு மேல போயிட்டு அகைன் வந்து நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, ரெண்டு பேருமே மீட் பண்றாங்க. புட் ஆப்ஷன் அண்ட் கால் ஆப்ஷன். பட் ஆனா என்ன செய்ய முடியலங்க, புட் ஆப்ஷனால கால் ஆப்ஷன் வந்து டாமினேட் பண்ண முடியல. பண்ண முடியாம அங்க என்ன செய்யறாங்க, ரெண்டாவது நம்மளுக்கு கால் ஆப்ஷன் தான் ரிவர்சல் அப்படின்றது கொடுக்குறாங்க. அகைன் நம்மளுக்கு இந்த 156க்கு மேல யார் வராங்க, கால் ஆப்ஷன் தான் இருக்கிறாங்க. நம்மளுக்கு S1க்கு கீழே வந்து புட் ஆப்ஷன் வந்து போயிட்டாங்க. சரியா? புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு S1க்கு கீழே போயிட்டாங்க. S1க்கு கீழே போய் நம்மளுக்கு எங்க வரைக்கும் போயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா S2 வரை தான் போயிருக்காங்க. S2க்கு கீழே என்ன செய்யலைங்க, நம்மளுக்கு புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க போகவில்லை. சரியா? S2க்கு கீழே நம்மளுக்கு புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க போகல. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இங்க 156க்கு மேல இருந்து எங்க வரைக்கும் போயிருக்கிறாங்க, மிட் லெவல் போயிருக்கிறாங்க. மிட் லெவலுக்கு மேல இருந்தாலுமே நம்மளுக்கு இவங்க என்ன செய்யறாங்க, S2க்கு கீழே வந்து போகல. சரிங்களா? இவங்க எங்க வரைக்கும் போயிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா 200 வரைக்கும் போயிருக்காங்க. 200க்கு மேல வந்து என்ன செய்யலைங்க, நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றது போகல. நம்மளுக்கு லெவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா 206 இருக்கு. சரிங்களா? ஆனா இவங்க அந்த 206 போகல அப்படின்னாலும் நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து என்ன செஞ்சுட்டாங்க, S2க்கு வந்து வந்துட்டாங்க. சரியா? S2க்கு வந்ததுனால நம்மளுக்கு அங்கேயிருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷன் நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுக்குறாங்க. இங்கேருந்து நம்மளுக்கு ரிவர்சல் ஆகுது. ரொம்ப ஸ்லோ மார்க்கெட்டா இருந்தது. சரிங்களா? ரொம்ப ஸ்லோ மார்க்கெட்டா இருந்து எப்போ அகைன் நம்மளுக்கு ரெண்டு பேருமே மீட் பண்றாங்களோ,
அகைன் நம்மளுக்கு புட் ஆப்ஷனும் கால் ஆப்ஷனும் ரெண்டாவது மீட் பண்ணியிருக்கிறாங்க. அது வரைக்கும் நம்மளுக்கு மார்க்கெட் என்ன செஞ்சிருக்குங்க, ரொம்ப ஸ்லோவா மூவ்மெண்டம் ஆகி ஒரு டிகே அப்படின்றது வந்து இங்க நடக்க ஆரம்பிச்சிருக்கு. டிகே நடந்து 2 பேரும் மீட் ஆனதுக்கு அப்புறமா தான் ஒரு பிளாஸ்ட் அப்படின்றது வந்து ஆனாங்க. யாரு? புட் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இந்த 156 என்ன செய்யறாங்க, புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க கடக்குறாங்க. கடந்து நம்மளுக்கு எங்க வரைக்கும் போயிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிட் லெவலையும் கடந்து டைரக்டா இந்த 206 அப்படின்ற லெவலையும் கடந்து நம்மளுக்கு R1 வரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இன்னைக்கு போயிருக்கிறாங்க. யாரு? புட் ஆப்ஷன். ஓகேங்களா? நல்ல ஒரு பிளாஸ்ட் வந்து ஆயிருக்கு. ஓகே, கரெக்டா? அதே மாதிரி நம்மளுக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கால் ஆப்ஷன் S1ஐயும் பிரேக் பண்ணி S2வையும் பிரேக் பண்ணி என்ன செய்யறாங்க, S2க்கு கீழே தான் இருக்கிறாங்களே தவிர S2க்கு மேல வந்து என்ன செய்யல, அவங்க வரல. ஓகேவா? அடுத்து நம்மளுக்கு ஃபுல்லா ஒரு சைடு வேஸ் மூமெண்டம் தான் போயிருச்சு. கரெக்டா? நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு S2ல இருந்து R1 வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, மூமெண்டம் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ R1 ரீச் ஆனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஒரு சைடு வேஸ் மூமெண்டம் போக ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? ஸோ ஆனா நம்மளுக்கு புட் ஆப்ஷன்ல நல்ல ஒரு மூமெண்டம் வந்து வந்தது. கரெக்டா எத்தனை மணிக்கு மேலன்னு பாத்தீங்கன்னா 12:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆனது தான். அந்த இதுல தான் நல்ல ஒரு மூமெண்டம், ஃபாஸ்ட் மூமெண்டமா இருந்தது அது. ஓகேங்களா? ஸோ எங்க வரைக்கும் போயிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்மளுக்கு R1 வரைக்கும் தான் போயிருக்கிறாங்க. அதுக்கு மேலே வந்து போக முடியல. அங்கேயே வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எங்க வரைக்கும் வந்துருக்காங்கன்னா S2 வரைக்கும் தான் என்ன செஞ்சிருக்காங்க, வந்திருக்கிறாங்க. அதுக்கு மேலே போகல. ஓகேவா? ஸோ இன்னைக்கு இதுதான் ப்ரீமியம் வந்து நடந்தது. ஸோ எத்தனை பேர் வந்து மீட்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ மீட்டிங் பாயிண்ட் யாரெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? அது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சதா, புரியலையா அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம என்ன செய்யலாங்க, இன்னொன்று பிளான் பண்ணிக்கலாம். என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னா, மீட்டிங் பாயிண்ட் கான்செப்டை வச்சு இன்னொரு தடவை தெளிவாக வந்து எடுக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா வேண்டாம், புரியல அப்படின்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க, நம்ம வந்து எடுக்கலாம். ஓகே, ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் க்ளோசிங் ப்ரைஸ் வந்தாச்சு. ஸோ ஒரு நாள் க்ளோசிங் ப்ரைஸ் சீக்கிரம் வருது, ஒரு நாள் க்ளோசிங் ப்ரைஸ் வரவே மாட்டுது. அது என்னன்னு தெரியல. ஓகே, ஸோ இதில் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு 25,500, 25,600, 25,600, 25,500. ஸோ 2 ஸ்ட்ரைக்குமே வந்து உள்ளே இருக்கிறாங்க. 25,500 இருக்கிறாங்க, 25,600 இருக்கிறாங்க. ஸோ இதில் நம்மளுக்கு இன்னைக்கு எது வந்து 5,500. ஸோ இப்போ 25,500 தான் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராடலாக வந்து கொடுத்துருக்காங்க க்ளோசிங்கில் பார்க்கும் பொழுது. ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்பொழுது 25,500, 25,700, 25,400 அப்படின்றது தான் ரேஞ்சாக வந்து இருக்கு. ஓகேங்களா? சரி, இதை நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலாம். மார்க்கெட் வந்து எப்படி ஓப்பன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டெய்லி வந்து நம்மளுக்கு சின்னதாக கேப் அப் கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம வந்து நேரத்தையே சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா, பொசிஷனலாக ஹோல்டு பண்ணுறவங்க கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா மார்க்கெட்டோட சூழ்நிலை வந்து சரியில்லாமல் இருக்கு. ஏன்னா நமக்கு எப்போ கேப் அப் நடக்குது, எப்போ கேப் டவுன் நடக்குதுன்னே தெரியல. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிக்கலாயிடும். ஏன்னா நம்மளுக்கு இங்கே ப்ரீமியத்தை வந்து பாருங்க, உங்களுக்கு இன்னைக்கு புட் ஆப்ஷன் எவ்வளோ தூரம் இறங்கியிருக்காங்க. சரியா? புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தூரம் இறங்கி வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஓப்பன் அப்படின்றது வந்து கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து என்ன செய்யலைங்க, இதில் வந்து இறங்கலை. இந்த அளவுக்கு வந்து கேப் அப் அப்படின்றது வந்து நடக்கல. பட் ஆனால் நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து அதிகமாக வந்து இறங்கி ரெண்டாவது நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்குமே போயிருக்கிறாங்க. அவ்வளோதான். ஆனால் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே வந்து அவங்களால போக முடியல. பாருங்க, ப்ரீவியஸ் க்ளோஸ் நம்மளுக்கு எங்கே இருந்ததோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் போயிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து போக முடியல. ஸோ அப்போ அந்த மாதிரி புட் ஆப்ஷன் நம்ம வாங்கி வச்சிருந்தோம் அப்படின்னாலும் நேற்று வந்து நம்ம பார்த்து நேற்று வந்து என்ன ஆயிருக்கு, மார்க்கெட் வந்து நல்ல கீழே விழுந்தது இல்லையா? மார்க்கெட் வந்து நல்ல கீழே வந்தது. அதை பேஸ் பண்ணி நம்ம புட் ஆப்ஷன் வாங்கி வச்சிருந்தோம் அப்படின்னா என்ன இருக்குங்க, இன்னைக்கு லாஸ்ட்ல தான் இருந்திருப்போம், ப்ராஃபிட்ல வந்து வந்திருக்க மாட்டோம். புரியுதா? ப்ராஃபிட்ல வந்து வந்திருக்க மாட்டோம், லாஸ்ட்ல தான் இருந்திருப்போம் வாங்கி வச்சிருந்தாலும். ஓகே, ஏன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு பிலோ தான் வந்துருக்காங்க. ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் வந்து சில அவங்க வந்து போகல. ஓகேவா? ஸோ அதனால சொல்றேன். அதனால தான் நம்ம வந்து பொசிஷனலாக ஹோல்டு பண்ணுறது வந்து மார்க்கெட்டோட சூழ்நிலை சரியில்லை. அதை பார்த்து தான் நம்ம என்ன செய்யணும், எல்லாமே எடுக்கணும். ஓகே, ஸோ நம்ம நாளைக்கு உண்டான இதை வந்து எடுத்துடலாம் லெவல்ஸை. ஓகே, ஸோ இதில் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு 25,500 அப்படின்றது நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்டேக்காக வந்துருக்காங்க. கால் ஆப்ஷன் 152, புட் ஆப்ஷன் 143 அப்படின்ற வேல்யூவில் வந்து இருக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு 25,500 தான் செய்கிறாங்க ஏடிஎம் ஸ்டேக்காக வந்துருக்காங்க. சரியா? ஸோ இதில் நீங்கள் என்ன கவனிக்கலாம் அப்படின்னா, இங்கே நம்மளுக்கு புட் ஆப்ஷன் என்ன செய்கிறாங்க, மைனஸில் தான் இருக்கிறாங்க.
ஸோ அதே சமயம் கால் ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மைனஸில் தான் இருக்காங்க. சரியா? ஐடிஎம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1% 2% அப்பில் வந்து இருக்குது கால் ஆப்ஷன். ஓகே. பட் ஆனால் மித்த எல்லாமே வந்து என்ன செய்கிறாங்க, மைனஸில் தான் வந்து இருக்கிறாங்க. ஸோ 2 பேருமே மைனஸில் தான் இருக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு மார்க்கெட்டில் நல்ல ஒரு டிகே அப்படின்றது வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட்டில் இந்த அளவுக்கு மூமெண்டம் இருந்தாலுமே டிகே தான் பண்ணியிருக்கிறாங்க. டிகே பண்ணிட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க, 2 பேருமே மைனஸில் தான் வந்து என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. ஓகே. ஸோ இதனால தான் சொல்கிறோம், பொசிஷனலாக நம்ம இப்போ ஹோல்டு பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் இப்போ உள்ள மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஏன்னா எந்த பக்கம் போகுதுன்னே நம்மளுக்கு தெரியாம மேலே போகுது, கீழே வருது, மேலே போகுது, கீழே வருது. 2மே வந்து நம்மளுக்கு மைனஸில் தான் இருக்கு. ஸோ பொசிஷனலா எடுக்கிறத கொஞ்சம் யோசிச்சு வந்து எடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்கறது வந்து ஹோல்டு பண்ணலாமான்னு சொல்லிட்டு தான் கேட்குறீங்க. ஸோ நம்மளோட கான்செப்டை பொறுத்த வரைக்குமே எப்பவுமே மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம கான்செப்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? நம்மளுக்கு ப்ரீவியஸ் டேல வந்து நம்ம எடுத்து ஹோல்டு பண்றதே நம்ம கான்செப்ட்ல கிடையாது. நம்மளோட கான்செப்ட் ஃபுல்லாமே சரி, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குறதும் சரி, மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா தான் நீங்க மார்க்கெட்டே பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்லிக் கொடுக்குறேன். சரியா? ஏன்னா அதுதான் நம்மளுக்கு சேஃப்டியும் கூட நல்லதும். ஏன்னா ஓவர் நைட் ட்ரேடிங் கொஞ்சம் ரிஸ்க் தான் எப்பவுமே. ஓகேங்களா? ஸோ அதை கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. சரி, இப்போ 25,500 பேஸ் பண்ணி நம்மளுக்கு எடுக்கும் பொழுது என்ன லெவல்ஸ் வராங்க அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா சிந்தட்டிக் ஃபியூச்சரா 25,509 அப்படின்ற லெவல் வந்து இருக்குது. R1 25,652, R2 25,703 அப்படின்ற லெவல் வந்து இருக்கிறாங்க. S1 வந்து பார்த்தோம் அப்படின்னா 25,357, S2 25,296 அப்படின்ற லெவல் வந்து இருக்கு. சரியா? ஸோ நம்ம எப்பவுமே சொல்றதா என்ன சொல்லுவோம் அப்படின்னா R1க்கு மேலேயோ S1க்கு கீழேயோ மார்க்கெட் ஓப்பன் அப்படின்றது கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு லெவல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த லெவல்ஸை வந்து நம்ம என்ன செய்யலாங்க, நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ பிரீமியத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மிட் லெவலா வந்து 147 அப்படின்ற லெவல் வந்து இருக்குது. R1 வந்து நம்மளுக்கு 203 அப்படின்ற லெவலும், R2 254 அப்படின்ற லெவலும், R3 305 அப்படின்ற லெவலும் வந்து இருக்கு. S1 வந்து பார்த்தோம் அப்படின்னா 103 அப்படின்ற லெவலும், S2 77 அப்படின்ற லெவலும், S3 51 அப்படின்ற லெவலும் இருக்கு. சரியா? ஸோ எப்பவுமே நம்ம சொல்றது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த லெவல் வந்து நம்மளுக்கு மாறப்போறது கிடையாது. மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனாலும் சரிதான், நம்ம என்ன செய்ய போறோங்க, இதே சேம் லெவல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ண போறோம். நியர்பை நம்மளுக்கு இருக்கிற ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல என்ன செய்யலாம், இந்த லெவல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சரி, நம்ம வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.